நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு தினத்தில் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில் வாடா வாடா ஸ்டேஜுக்கு நடுவில் சர்க்கஸ் கூடாரோ அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில் உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டார் என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன் என் அடுத்த ஜென்மத்தில். ஏய் லோகேஷ், என்னடா ரெண்டு நீர் யானைக்கு நடுவுல நின்றுருக்க? நீர் யானைக்கு நடுவுலையா? சரி இரு இரு இரு. உங்க காலேஜ்ல என்ன பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா? ஏன் பெரியப்பாவும் தாத்தாவையும் கூப்பிட்டு வந்திருக்க? டேய் மச்சான் 10 வருஷமா அரியர் வச்சுக்கின்னு சுத்தாதடா, என் கூட சுத்தாதடா, இப்பெல்லாம் ஜூனியர் பொண்ணலாம் கலாய்கள் பத்தியா? ச்சே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா என்னாச்சு? நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இத்தனை வருஷம் அரியர் வச்சதுக்கு காரணமே அந்த ஜூனியர் பொண்ணு தான்டா. யாரு யாரு யாரு? அந்த ஜூனியர் பொண்ணு. ஆமாம், மேலே மேலே. நான் அப்போ +2 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பொண்ணை நான் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணிட்டு இருந்தியா? அப்ப அந்த பொண்ணு எத்தனாவது படிச்சது? ப்ரீகேஜி படிச்சுட்டு இருந்துச்சு. அட தூ, உனக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது, உன் பொண்ணை போய் லவ் பண்றிய? வெக்கமா இல்லையாடா உனக்கு? மச்சான், கிளாஸ் ரூம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் சிரிக்கும் மச்சான். டேய் உன்ன ஒரு அப்பா மாதிரி பார்த்து சிரிச்சிருக்கோம்டா. +2 படிச்சுட்டு இருந்தேன் நான் அதான் அப்போ அன்னைக்கு ஒரு முடிவு வந்துட்டேன். என்ன முடிவு? நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் இருக்கும்போது தான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன். ஃபைனல் இயர் முடிஞ்சிருச்சு. எனக்கு வெளியே போறமே கவலையா இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு 3rd இயர். 10 வருஷமா இவர் அரியர் வச்சுனே சுத்தி நிக்கறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்காக நெக்ஸ்ட் இயர் வந்துரும் ஃபைனல் இயருக்கு. ஃபைனல் இயர் வந்துரும். அந்த பொண்ணோட சேர்ந்து வெளியே போலாம்ங்கற எண்ணத்துல தான் இன்னைக்கு வருத்தமா இருக்குது. இன்னைக்கு ஃபேர்வெல் டேங்கற ஒரு சந்தோஷமே இல்ல எனக்கு. டேய் நீ என்னடா என்ன மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்களா என்ன? டேய் நான் சொன்னா புரியாதுடா, போடா. போதுடா, ரொம்ப லென்த்தா போகுது. சார் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல? தெரியல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க காலேஜோட லாஸ்ட் டே. நல்ல வேளை. டேய் சந்தோஷமான விஷயம் அது. இப்பெல்லாம் மூஞ்ச வச்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் கவுண்ட் போட்டு சா வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு தான் லாஸ்ட் டே. மச்சான், நான் கீர்த்தியை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. 4 நாள் சரக்கு அடிச்சதுல கிட்னி மிஸ் ஆகிக்குது. இவன் கீர்த்தியை மிஸ் பண்றான், கவலைப்படுறான். என்னடா எப்படிடா லவ் பண்ண? மச்சான் உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது நம்ம கடைசி நாள் பயணம் வந்துச்சு. அவளை ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தேன், செகண்ட் இயர்ல லைப்ரரியில பார்த்தேன், சூப்பர், தேர்ட் இயர்ல கேண்டீன் கிட்ட பார்த்தேன். செமடா மச்சான், செம சொல்றா. இதோ இப்போ 5 நிமிஷம் முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். டேய் மூதேவி, கட்சி வரைக்கும் அவன் பார்த்துன்னு இருந்தான். அந்த பொண்ணு பார்த்தா அவனை பார்க்கலையா? அவ பார்க்கல. என் காதல் புனிதமானது இல்ல. உன் காதல் புனிதமானது. அவ பார்க்குற மாதிரி இல்ல. காலேஜ்ல நீ எதுவும் மிஸ் பண்ணலடா? டேய் நான் எதுவும். அவன் எங்கடா மிஸ் பண்ணான்? அவன் மிஸ் தான்டா பண்ணான். என்னது? டேய் நான் தமிழ் மிஸ் பார்த்திருந்தப்ப இவன் எப்படிலாம் கேட்டான் தெரியுமாடா என்ன? ஆமா ஆமா, நீ இங்கிலீஷ் மிஸ் பாக்குறப்ப நான் தமிழ் மிஸ் உனக்கு விட்டு கொடுக்கல. டேய் கவிதாவா நீ பாத்துட்டு இருந்ததுக்காக கவிதாவை மூஞ்சி கூட பார்க்காம நான் உனக்கு விட்டு கொடுக்கல. டேய் மச்சான், சிரிஷாவை செகண்ட் இயர்ல நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ சிரிஷாவை என்னடா லவ் பண்ண? அவங்க அம்மாவை தான்டா லவ் பண்ண. என்னடா டேய், ரெண்டும் ஒண்ணு தானடா. டேய் நீ கேட்டேன்னு சொல்ல விட்டு கொடுக்கல. மச்சான் நீ அடி மச்சான், நான் பாத்துறேன். நீ அடி மச்சான் அவனை. அடி மச்சான். 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த என்னையே போடா அவனை, போடா. டேய் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுக்கறீங்களாடா? இந்த ஆளுக்காக என்ன சொல்லு சொல்லு சொல்லு. கஷ்டமா இருக்குடா. டேய் மாப்ள, நம்மடா ஏண்டா ஃப்ரெண்ட்ஷிப் கூட வாடா உங்களுக்கு மதிக்க தெரியாது. எவ்வளவு வர்த்திக்காக, எவ்வளவு வர்த்திக்காக, இவ்வளவு வர்த்திக்காக சொல்லு மச்சான். ஒருத்திக்காக இப்படி 10 பேர் சேர்ந்து என்ன அடிக்க வரீங்களேடா? மச்சான் நீ ஏன்டா எங்க தோப்பையில அடிக்கிற? போங்கடா, கஷ்டமா இருக்குடா. எங்களுக்கு என்னடா? ஏய் மூடுடா. 1000 நாளும் 1000 தான் இருந்தாலும் இவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு மச்சான். ஆமா மச்சான், கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டுக்காக லவர்ஸை விட்டு விட கூடாது.
லவர்ஸ்க்காக ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமாடா. அதனால நம்ம இன்னிலேருந்து இன்னிலேருந்து சிங்கிள்ஸ் யூத். ஆமாடா. அவ்வளோதான். கலப்படமான கமிட்டடா இருக்கிறத விட சூப்பரா சிங்கிளான்ட்டு போயிடலாம் மச்சான். பஞ்சு மச்சான். இங்க பாருடா, அவன் லவ் பண்ணி நாசமா போகாதீங்கடா. இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பவுமே காப்பாத்திக்கோங்க. கடைசி வரைக்கும் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா வரும். போல ஒருத்தனை நான் பார்த்ததில்லையே, நான் பார்த்ததில்லையே. என் நட்பை போல கதையில் கூட கேட்டதில்லையே, நான் கேட்டதில்லையே. தாய போல அணைப்பவன் தான், உட்காருடா. தந்தைய போல சுமப்பவன் தான். ரத்தோ நாடி உயிரோடலும் இதயம் தானடா என் நண்பன் தான். அடுத்ததான் நீங்கள் சொன்னீங்களே ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை வந்து நம்ம யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸை மட்டும் பாருங்களேன். நீங்கள் 3 பேர் எப்படி ட்ரெண்ட் ஆகுறீங்கன்னு. அடுத்த 6 மாதத்துக்கு இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். என்ன சீரியஸா செமையா பண்ணிட்டீங்களா சார்? எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. அவசர பட்டதாரி நினச்சேன், கடைசி மனசு புண்பட்டதாரி ஆகிடுச்சு. பெரியப்பு சித்தப்புன்னு ஆரம்பிச்சு அதுதான் இல்லை பல பெரியப்பா சித்தப்புன்னு ஆரம்பிச்சு கடைசி முஸ்தாபால ஒரு இடையில வந்துச்சு. நீங்கள் பேசுகிற டைலாக்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அது எப்படி சார்? அதோட ரகசியத்தை மட்டும் சொல்லுங்க சார். இல்லை அவர் அதான் அப்புறம் அங்கே நிற்கிற பேச இல்லாமல் அவர் ஸ்கிரிப்ட் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். சார் இந்த மாதிரிலாம் பேசுவோம், இந்த டைலாக்கு கைது கட்டுங்க பாராட்டு சொல்லுங்க அனுப்புனாரு. அதனால இப்போ லீக் ஆகிப்போச்சு. அப்படியே சம்திங் ஊப்ஸ் வென்ட் ராங். வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க சார் கிட்ட இருந்து. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.